Hello all, very glad to share with you all that my book ஐந்தினை 250 got released yesterday 20th January 2024 Saturday in 47th Chennai Book Fair, and I got the prestigious literary award ஐந்தினை பாவலர் award in this function from great eminent persons நக்கீரன் கோபால், முனைவர் நா அருள், இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை, and பிரியன் actor, director, writer and lyricist. A very memorable evening to meet these eminent persons and hear their speech and release the book and get the book and award from them. The evening was filled with excellent dance from all the five Tinai and pure Tamil worded songs. After this, had an excellent tasty dinner at Arusuvai Nadaraj and caterers, and also to add got lots and lots of books to quench my book reading, and got for greenery, got some plants and had a wonderful heart loaded with joyful evening. எல்லோருக்கும் வணக்கம். நேற்று சனிக்கிழமை 20/1/2024 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் எங்களுடைய வரலாற்று சிறப்புக்குரிய நூல் ஐந்தினை 250 வெளியிடப்பட்டது. தமிழர் பண்பாட்டின் அடையாளம் ஐந்தினை, சங்ககால இலக்கியமான எட்டுத்தொகையின் 3வது நூல் ஐங்குறுநூறு. ஐந்திணைகளை வைத்து எழுதப்பட்டுள்ள இந்த நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார். சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அவர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்தனர். அவ்வரிசையில் நம் சமகால பாவலர்கள் 250 பேர் நாங்கள் சேர்ந்து ஐந்திணைகளை வைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஐந்தினை 250 நூலை தொகுத்து வழங்கியுள்ளோம். அந்த புத்தகம் நேற்று 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் 20/1/2024 எங்களுடைய நூல் வெளியிடப்பட்டது. கடந்த ஆண்டு 400 கவிஞர்களால் எழுதி வெற்றிகரமாக வெளியிடப்பட்ட எங்களுடைய கவி 400 புத்தகத்தினை தொடர்ந்து இந்த ஆண்டு 250 பாவலர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் கொண்ட எங்களுடைய நூல் ஐந்தினை 250 நூல் வெளியிடப்பட்டு உள்ளது என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நூல் வெளியீட்டு விழாவில் இந்த நூலாசிரியரான எனக்கு இலக்கிய விருதான ஐந்தினை பாவலர் விருது வழங்கப்பட்டது என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினை வெளியிட்டு எனக்கு இந்த இலக்கிய விருதான ஐந்தினை பாவலர் விருதை வழங்கியவர்கள் மதிப்பிற்குரிய நக்கீரன் கோபால், முனைவர் நா அருள், இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை, பிரியன் நடிகர், டைரக்டர், எழுத்தாளர். இவர்களிடம் இருந்து இந்த நூலையும் இந்த இலக்கிய விருதையும் பெறுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. Hello all, very glad to share with you all that my book ஐந்தினை 250 got released yesterday 20th January 2024 Saturday in 47th Chennai Book Fair, and I got the prestigious literary award ஐந்தினை பாவலர் award in this function from great eminent persons நக்கீரன் கோபால், முனைவர் நா அருள், இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை, and பிரியன் actor, director, writer and lyricist. A very memorable evening to meet these eminent persons and hear their speech and release the book and get the book and award from them. The evening was filled with excellent dance from all the five Tinai and pure Tamil worded songs. After this, had an excellent tasty dinner at Arusuvai Nadaraj and caterers, and also to add got lots and lots of books to quench my book reading, and got for greenery, got some plants and had a wonderful heart loaded with joyful evening. எல்லோருக்கும் வணக்கம். நேற்று சனிக்கிழமை 20/1/2024 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் எங்களுடைய வரலாற்று சிறப்புக்குரிய நூல் ஐந்தினை 250 வெளியிடப்பட்டது. தமிழர் பண்பாட்டின் அடையாளம் ஐந்தினை, சங்ககால இலக்கியமான எட்டுத்தொகையின் 3வது நூல் ஐங்குறுநூறு. ஐந்திணைகளை வைத்து எழுதப்பட்டுள்ள இந்த நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார். சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அவர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்தனர்.
அவ்வரிசையில் நம் சமகால பாவலர்கள் 250 பேர் நாங்கள் சேர்ந்து 5 இணைகளை வைத்து வரலாற்று சிறப்புமிக்க 5 250 நூலை தொகுத்து வழங்கியுள்ளோம். அந்த புத்தகம் நேற்று 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் 20/1/2024 எங்களுடைய நூல் வெளியிடப்பட்டது. கடந்த ஆண்டு 400 கவிஞர்களால் எழுதி வெற்றிகரமாக வெளியிடப்பட்ட எங்களுடைய கவி 400 புத்தகத்தினை தொடர்ந்து இந்த ஆண்டு 250 பாவலர்களால் எழுதப்பட்ட